கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமிக்க ரமலானுடைய இரண்டாம் வார திருமணங்களே அல்லாஹ் தஆலா அனைவர்களையும் ஒன்று சேர்த்திருக்கின்றார். ரமலானை முழுமையாக அடைந்தவர்களாகவும் அதில் முழுமையாக அமல்களை செய்தவர்களாகவும் அல்லாஹ் தஆலா அனைவர்களையும் ஆக்கிரக்கூடிய கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலானுடைய மாதத்தை பற்றி சஹாபாக்களுக்கு மத்தியிலே எடுத்துச் சொல்லும் பொழுது அதில் முதல் பகுதி ரஹ்மத்துடைய பகுதியாகவும் இரண்டாவது பகுதி மக்ஃபிரத்துடைய பகுதியாகவும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். சென்ற வாரம் ரஹ்மத்துடைய விஷயத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பார்த்தோம். அந்த ரஹ்மத் என்பது எப்பொழுது ஒரு மனிதனுக்கு கிடைக்குமோ தானாக அந்த மனிதனுக்கு மக்ஃபிரத் என்பது அல்லாஹ்வின் புறத்தில் உண்டான இந்த மனிதன் செய்யக்கூடிய அத்தனை விதமான பாவங்களுக்கும் மன்னிப்பு என்பதும் அல்லாஹ்வுடைய கருணையை கொண்டு கிடைப்பது என்பது சந்தேகமில்லாத ஒரு விஷயம். அல்லாஹ்வுடைய கருணை என்று இல்லை என்று சொன்னால் எந்த ஒரு விஷயமே நடக்காது. அவருடைய கருணையின் பொருட்டாக அல்லாஹ்வுக்கான இந்த புனிதமிக்க ரமலானை அடைந்திருக்கக்கூடிய அவர்களுக்கு இந்த இரண்டாவது பகுதியில் விசேஷமாக தரக்கூடிய அந்த மகத்துவத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிய வேண்டும். தந்தல் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலானுடைய மாதத்தில் மக்ஃபிரத்துடைய பகுதியை நாம் அடைந்திருக்கின்றோம். இந்த மக்ஃபிரத் என்பதற்கு நமக்கு எத்தனை விஷயங்கள் இருக்கின்றது, இதில் எத்தனை ஆழமான கருத்துகள் இருக்கின்றது என்பதை நாம் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். அதில் ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுக்கக்கூடிய நெருக்கடியான விஷயங்களை நமக்கு விளக்குவது இந்த மக்ஃபிரத். ஒருவனுக்கு மக்ஃபிரத் வேண்டும் என்று சொன்னால் முதலிலே நாம் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும், தௌபா செய்ய வேண்டும். நாம எப்பொழுது நம்ம மீது இஸ்திக்ஃபாருடைய விஷயத்தை முழுமையாக கடைபிடித்துக் கொள்கின்றோமோ, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டும் பொழுது, மன் லஸிமல் இஸ்திக்ஃபார், எந்த ஒரு மனிதன் தனக்கு இஸ்திக்ஃபார் செய்வதை, தான் இஸ்திக்ஃபார் செய்வதை, இறைவனிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவதை கடமையாக்கிக் கொள்கின்றானோ, அவசியமாக்கிக் கொள்கின்றானோ, ஜஅலல்லாஹு லஹு மின் குல்லி தையிகின் மக்ரஜா, அல்லாஹ் தஆலா அந்த மனிதனுக்கு எல்லா விதமான நெருக்கடியான சூழ்நிலைகளிலிருந்தும் அல்லாஹ் தஆலா அவனை விடுவித்து விடுகின்றான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், ஜஅலல்லாஹு லஹு மின் குல்லி தையிகின் மக்ரஜா, எல்லா விதமான நெருக்கடியான சூழ்நிலைகளை விட்டும் அந்த மனிதனை அல்லாஹ் தஆலா புறப்படுத்தி விடுகின்றான், வெளியாக்கி விடுகின்றான். அதே போல வமின் குல்லி ஹம்மின் ஃபரஜா, அவனுக்கு உண்டான அத்தனை விதமான கவலைகளில் இருந்தும் அல்லாஹ் தஆலா அவனுக்கு சந்தோஷத்தை கொடுத்து விடுகின்றான். அதே போன்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்து சொல்கிறார்கள், வரஸதஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப், அல்லாஹ் தஆலா அவனுக்கு எல்லாவித புறத்திலிருந்தும், அவன் அறியாத புறத்திலிருந்தெல்லாம், அவன் எண்ணி பார்க்காத புறத்திலிருந்தெல்லாம் அல்லாஹ் தஆலா அவனுக்கு ரிஸ்கை வழங்குகின்றான் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறார்கள். வமின் குல்லி தையிகின் மக்ரஜா, ஒவ்வொரு எல்லா விதமான நெருக்கடியான சூழ்நிலைகளில் இருந்தும் அல்லாஹ் தஆலா நம்மை விடுவித்து விடுகின்றான் என்பது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாக்கு. இப்போ நம்மளுடைய சூழ்நிலை அப்படித்தான் இருக்கு. ஏதோ நம்ம நோன்பு அடைஞ்சிட்டோம், நோன்பு வச்சுக்கிட்டு இருக்கோம், அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையை கொண்டு 10 நோன்பு முடிய போகுது, இன்னையோட 10 தராவியை முடிச்சிட்டோம், 10வது நோன்புல நாம இருந்துகிட்டு இருக்கின்றோம். ஆனால் நமக்கு பின்னால எவ்வளவு நெருக்கடி இருக்கின்றது என்பது இதுல நம்மள எத்தனை பேர் தெரிஞ்சிருக்கோம் அப்படின்றது தெரியாது. நமக்கு பின்னால எவ்வளவு பெரிய நெருக்கடி இருக்கின்றது. பாதி நோன்புக்கு மேல நாம எப்படி நோன்பு வைக்க போறோம், எப்படி தொழுகை போறோம், எப்படி இப்ப கடைசி 10 கழிக்க போகின்றோம், எப்படி திருநாளை கழிக்க போகின்றோம், இது போன்ற சூழ்நிலைகள் எல்லாம் ஒரு பெரிய நெருக்கடி. காரணம் என்னவென்று சொன்னால், இன்னைக்கு உலகமே நெருக்கடியில் இருந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக நம்முடைய நாடு, இந்த இந்திய நாடு என்று சொல்லக்கூடிய நாம் இருக்கக்கூடிய இந்த நாடு பெரும் நெருக்கடியான ஒரு சூழ்நிலையை சூழ்ந்து கொண்டிருக்கின்றது. காரணம் இந்த கொரோனா. சென்ற வருடம் வந்த கொரோனா இந்த இரண்டாவது அலைவீச்சு என்று சொல்லக்கூடிய இரண்டாவது அலையிலே இந்த இந்தியாவை புரட்டி போட்டுக் கொண்டிருக்கின்றது. இன்னைக்கு இந்தியா கொரோனாவில் பாதிக்கப்பட்டவருடைய நாடுல 2வது இடத்தை பிடிச்சிருக்கு, வெற்றிகரமா 2வது இடத்துக்கு வந்திருக்குது. இன்னும் இந்த அரசியல்வாதிகளுடைய இதே சூழ்ச்சிகளுடைய காரணமாக இப்படியே போய்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இந்தியா முதலிடத்துக்கு வரும். அதுதான் அவர்களுடைய டார்கெட் போல இருக்கு. இந்தியாவை எப்படியாவது முதலிடத்துக்கு கொண்டு வர வேண்டும். பொருளாதாரத்துல கொண்டு வர முடியல, இந்தியாவை வளர்ச்சியுடைய பாதையில கொண்டு வர முடியல, இந்தியாவை நல்ல ஒரு ஆட்சி அமைக்கக்கூடிய சூழ்நிலையில கொண்டு வர முடியல, இந்தியாவை வேற எந்த வழியிலையும் கொண்டு வர முடியல. 1வது இடத்திற்கு பட்டினி இல்லாத நாடு அப்படின்னு சொல்லி போறாங்க. 183வது இடத்துக்கு கொண்டு போயாச்சு. அவ்வளவு பசி பட்டினியோட வாழக்கூடிய மக்கள் ஆயாச்சு.
இப்படியாக இந்தியாவை எதிரையுமே முதலிடத்துல கொண்டு வர முடியல. ஒருவேளை இந்த கொரோனாவுடைய தொற்றில அதிகம் பாதிக்கப்பட்ட நாடுகளிலேயாவது இந்தியாவை முதலிடத்துல கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எல்லாம் சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் போது இந்தியா எப்படியாவது முன்னேறி கொண்டு வருகின்றது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், எப்படி இந்தியா மற்ற நாடுகளிலிருந்து வரக்கூடிய விமானங்களை தடை செய்ததோ அதே போன்று இன்னைக்கு இந்தியாவிலிருந்து வரக்கூடிய விமானங்களுக்கும் இந்தியாவில் செல்லக்கூடிய விமானங்களுக்கும் தடை விதித்துக் கொண்டிருக்கின்றது மற்ற ஏனைய நாடுகள். இந்தியாவுடைய சூழ்நிலை, இந்தியாவுக்குள்ள என்ன சூழ்நிலை நடந்துகிட்டு இருக்கிறது தெரியுமா? அல்லாஹ் தஆலா காப்பாற்ற வேண்டும். பக்கத்து ஒரு மகாராஷ்டிரா என்று சொல்லக்கூடிய அந்த மாநிலத்துல ஆக்சிஜன் டேங்க்ல இருந்து கசிவு ஏற்பட்டதன் காரணமாக ஏறத்தாழ 24 பேர் பலியாகி இருக்கிறாங்க. ஏறத்தாழ கொரோனாவால பாதிக்கப்பட்டு அட்மிட் ஆயிருந்தவங்க மூச்சு திணறல் ஏற்பட்டு அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆக்சிஜனுடைய டேங்க்ல கசிவு ஏற்பட்டு 24 பேர் ஒரே நேரத்தில் பலியாகிறாங்க. இது பக்கத்து மாநிலத்தில் நடந்தது. நம்ம மாநிலத்தில் வேலூர் என்று சொல்லக்கூடிய ஊர்ல ஆக்சிஜனை மாற்றக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் ஆக்சிஜன் பற்றாக்குறை என்பதாக சொல்லப்படுகின்றது. 7 பேர் மரணிக்கின்றார்கள். கொரோனாவால் பாதிக்கப்பட்ட பேஷண்ட்கள் தங்கி இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்கள்ல இது போன்ற அவலமான சூழ்நிலைகள் நிறைய நடந்து கொண்டிருக்கின்றது. இதையெல்லாம் தாண்டி குஜராத்தில் ஒரு பெரும் சூழ்நிலை நடக்கின்றது. குஜராத்தில் புள்ளி விவரத்தை எடுத்து அரசு அதிகாரிகள் விளக்குகின்றார்கள், இன்னைக்கு 70 பேர் கொரோனாவால பாதிக்கப்பட்டு இறந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் புள்ளி விவரங்கள் சொல்லுது, அன்னைக்கு குஜராத்தில் அன்றைய ஒரு நாள் மட்டும் 688 சடலங்கள் எரிக்கப்பட்டிருக்கின்றது என்பதாக சொல்லப்படுகின்றது. அப்ப இதையெல்லாம் மறைத்து வைக்கப்படுகின்றது. இதையெல்லாம் இன்னும் விஷயங்கள் பெரிதாக ஆகின்றது என்று சொன்னால், ஒரு நாளைக்கு 4000 3000 அப்படின்ற இருந்த கணக்குல முழு லாக்டவுன் போட்ட அரசு இன்னைக்கு ஒரு நாளைக்கு 3 லட்சம் பேர் பாதிக்கப்படுகின்றார்கள். 24 மணி நேரத்திற்கு ஏறத்தாழ 2000 பேர் இறந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு நாளைக்கு 2000 பேர் இறந்து கொண்டிருக்கின்றார்கள். 2000 பேர் பாதிக்கப்பட்ட பொழுது முழு லாக்டவுன் போட்ட அரசு 2000 பேர் இறந்து கொண்டிருக்கும் பொழுது முழு லாக்டவுன் என்பது கடைசி ஆயுதமாக கையில் எடுத்துக் கொள்வோம் என்பதாக செய்திகளிலே நேரலையில் பேசிக் கொண்டிருக்கின்றார். இதுதான் இன்றைய அரசு தன்னுடைய ஒரு சாதகமான விஷயங்கள் நடைபெறுவதற்காக வேண்டி மேற்கு வங்கத்தில் நடைபெறக்கூடிய தேர்தல் நடைபெற்று முடிய வேண்டும். இந்த மாசம் ஃபுல்லா அந்த தேர்தல் ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த தேர்தல் எல்லாம் நடைபெற்று முடிய வேண்டும். அது வரைக்கும் கூட லாக்டவுன் போட்டுட்டோம்னா நம்மளால எதையும் சாதிக்க முடியாது என்ற ஒரு பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அரசு ஒரு நாளைக்கு 2000 பேர் செத்தாலும் பரவாயில்லை, நாம் முழு லாக்டவுன் இப்ப போட்டு மக்களை எல்லாம் காப்பாற்ற முடியாது. இதற்கு அடுத்தபடியாக தடுப்பூசி என்று சொல்லக்கூடிய ஒரு நெருக்கடி. தடுப்பூசி 60 வயசுக்கு மேல உள்ளவங்க போடணும், 52 வயசுக்கு மேல உள்ளவங்க போடணும், 45 வயசுக்கு மேல உள்ளவங்க போடணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு 18 வயசுக்கு மேல உள்ளவங்க போடணும். போட்டா என்ன நடக்கும் யாருக்கும் தெரியாது. போடக்கூடிய அரசு நிறுவனங்களோ போடக்கூடிய அந்த மருந்தை தயாரித்த நிறுவனமோ உயிருக்கோ அந்த உடலுக்கோ எந்த விதமான பொறுப்பும் அளிக்க முடியாது என்பதாக கையெழுத்து வாங்கப்படுகின்றது. ஆனால் இந்த தடுப்பூசியை கண்டிப்பாக போட்டே ஆக வேண்டும். 400 ரூபாய்க்கு வித்த தடுப்பூசி இன்னைக்கு 900 ரூபாய். இன்னும் அரசாங்கம் என்ன சொல்கின்றது, நாங்கள் ஃப்ரீயாக இந்த ஊசியை போடுகின்றோம். அத்தனை பேர்களும் 18 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய அத்தனை நபர்களும் கண்டிப்பாக இந்த தடுப்பூசியை போட்டே ஆக வேண்டும். என்ன இருக்கின்றது இந்த வியாபாரத்தில்? இந்த வியாபாரம் தான் இவர்களுக்கு இப்பொழுது முக்கியமான ஒரு விஷயம். தடுப்பூசி போடுவதன் காரணமாக முழு உத்தரவாதம் கொடுக்கப்பட்டால் தடுப்பூசி போடுவதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்காது. பாவம், ஒரு நடிகர், நல்ல ஒரு சமூக போராளி, சமூகத்திற்காக வேண்டி என்னென்னவோ செய்ய வேண்டும் என்று எத்தனையோ அப்துல் கலாமுடைய ஆசையை நிறைவேற்றும் என்று மக்களுக்கு ஏதாவது ஒரு கருத்து சொல்ல வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்தவர் இந்த தடுப்பூசியினுடைய அந்த சிக்கலிலே ஈடுபட்டு மக்களுக்கு ஒரு நல்ல உணர்வை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு பெரிய சிந்தனையோடு சென்று ஊசியை போட்டுக் கொண்டதனால் அவருக்கு ஏற்பட்ட மரணம் மாரடைப்பு என்று சொல்லப்பட்டு மூடப்பட்டு விட்டது. அவர் ஒரு பெரிய நடிகர். சரி, ரைட்டு, நீ மூடிட்ட. நம்ம ஊர்ல தஞ்சாவூர்ல ஒரு 37 வயசு மதிக்கத்தக்க ஒரு இளைஞர் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடியவர், மார்க்கெட்டிங் துறையில் இருக்கக்கூடியவர், தானும் தடுப்பூசி போட்டுக் கொள்கின்றேன் என்பதாக தடுப்பூசி போட்டு மறுநாள் அதே மாரடைப்பு இறந்து போகின்றார். இந்த சூழ்நிலை எங்க போய் முடியும்? இவர் நடிகருக்கு பணம் எடுத்து அவங்களுடைய குடும்பத்திலிருந்து பேச வச்சிடலாம், பெரிய பப்ளிசிட்டி ஆக்கக்கூடிய இடத்துல நீ பேச வச்சிடலாம். ஆனால் கண்ணுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய விஷயங்கள் நம்மளால யாராலையும் மறைக்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான
ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நெருக்கடியான சூழ்நிலையில் இருந்து நம்மளையும் நம்முடைய உலக மக்கள் அனைவர்களையும் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் அதை நம்மளால மட்டும்தான் இருக்க முடியும். இப்போதைக்கு நம்மளிடத்தில் தான் ஆயுதம் இருக்கின்றது. காரணம் என்னவென்று சொன்னால் நாம் எல்லாம் ரமதான் மாதத்தை அடைந்திருக்கின்றோம். அதிலும் அந்த ரமதான் மாதத்திலே இரண்டாம் பகுதியான அந்த மகபிரத்துடைய பகுதியை அடைந்திருக்கின்றோம். இந்த மகபிரத்தை அல்லாஹ் நமக்கு கொடுக்கின்றான் என்று சொன்னால் எந்த மனிதன் நம்மின் மீது நாமளை நமக்காக வேண்டி இஸ்திக்பார் செய்வதற்காக வேண்டி துணிந்து விடுகின்றாரோ, எந்த மனிதன் நமக்காக வேண்டி இஸ்திக்பார் செய்வதற்காக வேண்டி துணிந்து விடுகின்றாரோ அந்த மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா நெருக்கடியான சூழ்நிலையில் இருந்தும் முழுமையாக விலக்கி விடுகின்றான் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாக்கு கொடுக்கின்றார்கள் என்று சொன்னால் நமக்கு வரக்கூடிய அத்தனை நெருக்கடியான சூழ்நிலையில் இருந்தும் நாம் அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் இஸ்திக்பார்கள் அதிகமாக செய்ய வேண்டும். இந்த இஸ்திக்பார்ல நிறைய விஷயங்கள் இருக்கின்றது. இந்த நெருக்கடியான சூழ்நிலையில் இருந்து அல்லாஹ் தஆலாவிடத்தில் உதவி தேட வேண்டும் என்று சொன்னால் முதலில் அல்லாஹ்விடத்தில் நாம் இஸ்திக்பார் செய்ய வேண்டும். ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்துல நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்லாத்தை எத்தி வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த சமயத்தில் அங்கு இருக்கக்கூடிய மக்கள் யாரும் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொள்ளாததன் காரணமாக அவர்களை மறுத்து அவர்களை ஏசியதும் பேசியதன் காரணமாக அல்லாஹ் தஆலா அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்திற்கு நம்மளுக்கு இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற சோதனையை போல அன்னைக்கு அல்லாஹ் தஆலா பெரும் சோதனை இறக்குகின்றார். எப்படிப்பட்ட சோதனை என்று சொன்னால் ஏறத்தாழ 40 ஆண்டுகள் அவருடைய பூமியில எந்த இடத்திலும் மழை பெய்யாது, எந்த இடத்திலும் மழை பெய்யாமல் இருக்கின்றது. ஒரு 40 நாள் மழை பெய்யாமல் இருந்தால் கூட நம்மளால தாங்க முடியாது. ஆனால் 40 வருடங்களாக அல்லாஹ் தஆலா மழையை துண்டித்து விடுகின்றார். அது மட்டுமல்லாமல் அன்றைய காலத்தில் வாழ்ந்த அத்தனை மக்கள்களில் எந்த ஒரு பெண்களுக்கும் அல்லாஹ் தஆலா ஒரு கர்ப்பம் என்ற ஒரு விஷயத்தை தடுத்து விடுகின்றார். சிசு தரிக்கின்றது என்ற ஒரு விஷயத்தை தடுத்து விடுகின்றார். குழந்தை பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா முற்றிலுமாக தடுத்து வைக்கின்றார். அப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலை, மக்கள்கள் எல்லாம் பஞ்சம் பசியிலே வாடுகின்றார்கள். இக்கட்டான சூழ்நிலையிலே ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாடுகின்றார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் வந்து, நபியே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள், நாங்கள் அதை செய்கின்றோம். அல்லாஹ்விடத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய இந்த வேதனைகள் எங்கள் புறத்திலிருந்து அகற்ற வேண்டும் என்பதாக சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தஆலா ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்கின்றார், அவர்களிடத்தில் சொல்லுங்க, இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், உங்களுடைய ரப்பை நீங்கள் இஸ்திக்பார் செய்யுங்கள், உங்களுடைய ரப்பிடத்திலே நீங்கள் இஸ்திக்பார் செய்யுங்கள், பாவ மன்னிப்பு தேடுங்கள். இன்னஹு கான கஃபாரா, நிச்சயமாக அல்லாஹ் தஆலா பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். நீங்க ஒருவேளை இஸ்திக்பார் செஞ்சு அல்லாஹ் உங்களுக்கு பாவத்தை மன்னிச்சிட்டான்னு சொன்னா யுர்சிலிஸ் ஸமாஅ அலைக்கும் மிதராரா, உங்களுக்கு உங்களுடைய வானத்திலிருந்து உங்களுக்கு அல்லாஹ் தஆலா மழையை இறக்குவான். வயம்திதுக்கும் பிஅம்வாலின் வபனீன, மேலும் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு பொருட்களை கொண்டும் உங்களுக்கு பிள்ளைகளை கொண்டும் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு உதவி செய்வான். அது மட்டுமல்ல, சொர்க்க தோட்டங்களை கொண்டும் நதிகளை கொண்டும் ஆறுகளை கொண்டும் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு உதவி செய்வான். இந்த உதவியெல்லாம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இஸ்திக்ஃபார் ரப்பக்கும், உங்களுடைய ரப்பிடத்திலே நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள் என்பதாக ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அவர்கள் இஸ்திக்ஃபார் செய்கிறார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு மழையை கொண்டு உதவி செய்தான், பிச்சளங்களை கொண்டு உதவி செய்தான், அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு பொருள் செல்வங்களை கொண்டு உதவி செய்தான். காரணம், அவர்கள் ஏற்றுக்கொண்ட அந்த இஸ்திக்ஃபார் அவர்களை ஏற்றுக்கொண்டதன் காரணமாக அல்லாஹ் தஆலா எல்லா விதமான நெருக்கடியான சூழ்நிலைகளில் இருந்தும் அவர்களை அப்புறப்படுத்தி வைத்தார். அதே போன்று ஆது என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய கூட்டத்தார்கள் அவர்களும் இஸ்லாத்தை மறுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் தங்களுக்கு ஒரு அதிவேக சக்தி இருக்கும் அந்த சமுதாயத்தார்கள். அந்த சக்தியை கொண்டு அவர்கள் எங்களுக்கு சக்தி இருக்கின்றது, எங்களுக்கு தனி வலிமை இருக்கின்றது என்பதாக பெருமை எடுத்துக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் தஆலா மொத்த வலிமையும் அப்படியே பிடுங்கி விட்டான். அவர்கள் எல்லாம் உடல் ஊனமுற்றவர்களாக அதிக வியாதி உடையவர்களாக ஆகிவிடுகின்றார்கள். ஆதவர்களிடத்தில் போய் கேட்கப்படுகின்றது, எங்களுக்கு என்ன, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆதவர்கள் சொல்கின்றார்கள், உங்களுடைய ரப்பிடத்தில் நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள் என்று சொன்னவுடன் அவர்களுக்கு எந்த அளவுக்கு அவர்களுக்கு மனிதனுடைய அத்தனை பலங்களும் அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்றது, நோய் எதிர்ப்பு சக்திகள் அத்தனையும் அந்த மனிதர்களுக்கு கொடுக்கப்படுகின்றது. ஒரு சமுதாயத்தாருக்கு இன்னைக்கு நமக்கு அதுதான தேவை. இன்னைக்கு இந்த கொரோனாவிலிருந்து நாம விடுபடணும்னு சொன்னா நமக்கு முக்கியமான தேவை என்ன அப்படின்னு சொன்னா, நமக்கு நம்மளுடைய உடலில நோய் எதிர்ப்பு சக்தி, நம்மளுடைய உடலில வலிமை, இதற்கும் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் நமக்கு தேவையான விஷயங்களை சொல்லியிருக்கின்றான். நீங்கள் உங்களுடைய இறைவனிடத்தில் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா உங்களுக்கு எல்லா விதமான சூழ்நிலைகளிலிருந்தும் எல்லா விதமான நெருக்கடியான சூழ்நிலைகளிலிருந்தும் உங்களை விடுபட்டு வைப்பார் என்பதாக குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு எத்தனையோ விஷயங்களிலே எடுத்துரைக்கின்றது. அந்த அடிப்படையில்
வகையிலே பார்க்கும் பொழுது நமக்கு இஸ்திக்பார் நாம எப்பொழுது இஸ்திக்பாரை தொடங்குகின்றோமோ அல்லாஹ் தஆலா நமக்கு நம்மை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா விதமான ஆபத்துகளில் இருந்தும் நம்மளை பாதுகாக்கின்றார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. வினயத்திற்குரியவர்களே, வரக்கூடிய இந்த பகுதி ரமலானுடைய இரண்டாவது பகுதி மக்ஃபிரத்துடைய பகுதியாக இருக்கின்றது. இதில் அல்லாஹ் தஆலாவிடத்தில் நாம் பாவ மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கணும். முதலிலே நாம் செய்யக்கூடிய இஸ்திக்பார்கள் தரமானதாக இருக்க வேண்டும். அந்த இஸ்திக்பார் எந்த நேரத்திலுமே இருக்க வேண்டும். ஒரு சிறிய ஒரு ஆபத்தான விஷயத்தை பார்த்த உடனே அஸ்தக்ஃபிருல்லாஹ் அப்படின்னு நம்முடைய உள்ளம் சொல்லுமல்லவா, அந்த அளவுக்கு இருக்க வேண்டும். நம்முடைய ஒவ்வொரு சிந்தனைகளிலும் நம்முடைய இஸ்திக்பார்கள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு நேரத்திலும் நம்முடைய இஸ்திக்பார்களை பலப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். இந்த இஸ்திக்பார்களை நாம் செய்ய அல்லாஹ் தஆலா இஸ்திக்பார் செய்வதன் காரணமாக நமக்கு மட்டும் கிடையாது, நம்முடைய குடும்பத்தார்கள், நம்முடைய நண்பர்கள், நம்முடைய சமுதாய மக்கள், நம்முடைய உலக மக்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா பாதுகாப்பு அளிக்கின்றார் என்பதாக நபிமொழிகளிலே வருவதாக வரலாறு புத்தகத்தில் எழுதப்படுகின்றது. அந்த அளவுக்கு இந்த இஸ்திக்பார் என்ற ஒரு விஷயத்திற்கு மட்டும் இவ்வளவு சக்தி இருக்கின்றது. அதே போன்று இந்த நெருக்கடியான சூழ்நிலையிலிருந்து நாம் தப்பிக்க வேண்டிய அடுத்த ஒரு வழி என்னவென்று சொன்னால் தர்மம், சதகா. இந்த சதகா அதிகமாக செய்ய வேண்டும். இந்த சதகாவை அதிகமாக செய்து வர வேண்டும். இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில பார்த்தோம்னு சொன்னா எத்தனையோ ஹாஸ்பிட்டல் ஆக்சிஜன் இல்லாத சூழ்நிலையில எத்தனையோ இஸ்லாமிய நபர்களை பார்க்கலாம். அங்கங்க நின்று தங்களுடைய அத்தனை சொத்துக்களையும் வித்து ஆக்சிஜன் வாங்கி ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. மட்டுமல்லாமல் நேற்று முந்தானத்தில் ஒரு செய்தி வந்தது. ஒரு இளைஞர் தன்னுடைய காரை வித்து, தன்னுடைய சொந்த வாகனம் காரை விற்று 24 லட்சத்திற்கு ஆக்சிஜன் வாங்கி ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வழங்குகின்றார் என்று சொன்னால் அந்த அளவுக்கு தர்மத்துக்கு சக்தி இருக்கின்றது. இந்த நேரத்தில் நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் இதுதான். அது மட்டுமல்லாமல் வெளியேற்றக்கூடியவர்களே, புனிதமிக்க ரமலானிலே இருக்கின்றோம். நம்முடைய தர்மங்களை அதிகப்படுத்த வேண்டும், நம்முடைய சக்காத்துகளை அதிகப்படுத்த வேண்டும். இருக்கக்கூடிய விஷயத்தை முழுமையாக எடுத்துக்கொண்டு நம்முடைய சக்காத்துகளை வழங்குவதில் மிகவும் கண்காணிப்போடு இருக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது சக்காத்துடைய விஷயத்தை பற்றி பார்ப்போம். அடுத்ததாக பொது சேவையிலே ஈடுபட வேண்டும். நமக்கு கொரோனா, ஊர் முழுக்க கொரோனா இருக்குது அப்படின்னு சொல்லி நாம ஒதுங்கி இருக்கிறதுல எந்த விதமான அர்த்தமும் கிடையாது. பொது சேவையில இறங்கி வேலை செய்யணும். யார் யாரெல்லாம் கஷ்டப்படுகின்றார்களோ அவர்களை பார்த்து, ஏன்னா இஸ்லாம் சொல்றது அதுதானே. இஸ்லாம் என்றால் எந்த ஒரு மனிதனுடைய கஷ்டங்களை போக்குகின்றானோ அவன் தான் உண்மையான முஸ்லிம் என்பதாக சொல்லப்படுகிறது. அந்த அடிப்படையில் பொது சேவையில் இறங்கி அதிகமான சேவைகள் செய்ய வேண்டும். அடுத்தபடியாக பார்த்தோம் என்று சொன்னால் மிக முக்கியமான விஷயம் எச்சரிக்கைப்படுத்தக்கூடிய விஷயங்களிலே மிகவும் பேணி பாதுகாக்க வேண்டும். நமக்கு என்னென்ன விஷயங்கள் எச்சரிக்கை செய்யப்படுகின்றது? இந்த கொரோனாவின் காரணமாக இன்னைக்கு நம்ம இடத்துல எத்தனை விஷயங்கள் எச்சரிக்கை செய்யப்படுகின்றது? இந்த விஷயத்துக்கும் எச்சரிக்கைக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? எச்சரிக்கை செய்வதன் காரணமாக அதை பின்பற்றுவதன் காரணமாக என்ன இருக்கின்றது என்பதாக நாம் யோசிச்சு பார்க்கலாம். அமெரிக்காவில் ஒரு யூனிவர்சிட்டியில ஆராய்ச்சி பார்க்கிறாங்க. கொரோனாவுக்கு தடுக்கக்கூடிய மருந்து ஏதாவது தொழுகையில இருக்குதா, கொரோனாவை தடுக்கக்கூடிய விஷயங்கள் ஏதாவது தொழுகையில இருக்குதா, இஸ்லாத்துல இருக்குதா அப்படின்ற ஒரு பெரிய தலைப்பை எடுத்து அவர்கள் பெரிய ஒரு சர்ச் பண்றாங்க. சர்ச் பண்ணி முடிச்சுட்டு 3 ஹதீஸை மட்டும் எடுத்து வச்சுட்டு அவங்க வேலையை முடிச்சுட்டாங்க. வேற எதுவுமே அவங்க செய்யல. வெறும் 3 ஹதீஸை மட்டும் எடுத்து வச்சுட்டாங்க. அதுல ஒரு ஹதீஸ் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், காலையில எழுந்த உடனே தன்னுடைய கைகளை கழுவுவதற்கு முன்பதாக எங்கும் நம்முடைய கைகளை உபயோகப்படுத்த விடக்கூடாது. முதல் விஷயம் நம்முடைய கைகளை கழுவ வேண்டும். நம்முடைய நாசிக்கு தண்ணீர் செலுத்த வேண்டும். நம்முடைய வாய்களை கொப்பளிக்க வேண்டும். காரணம் என்னவென்று சொன்னால் இந்த 3 இடங்களிலுமே கிருமிகள் அதிகமாக பரவக்கூடிய ஒரு இடம். அதனால காலையில எந்திரிச்ச உடனே கைகளை கழுவி நாசிக்கு தண்ணீர் செலுத்தி வாயை கொப்பளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் எந்த ஒரு விஷயத்திலும் கை வைக்க வேண்டும் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு ஹதீஸை எடுத்து அவங்க சர்ச்சுடைய முடிவுல ஃபைனலா அந்த ஹதீஸை எடுத்து வச்சுட்டு அவங்க சர்ச்சஸ் முடிச்சிடுறாங்க. அப்ப அந்த அளவுக்கு இஸ்லாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள். கிருமி பரவும், அதற்கப்புறம் நம்ம பாதுகாப்பு தேடுவோம், அதற்கப்புறம் என்ன மருந்து அதெல்லாம் தேவையில்லை. கிருமி பரவுவதற்கு முன்பதாக நாம என்ன செய்ய வேண்டும் என்பதை இஸ்லாம் தெளிவாக நமக்கு சொல்லுகின்றது. அது மட்டுமல்லாமல் இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயத்துல ஒவ்வொரு தொழுகைக்கும் நமக்கு உது என்பது கடமை. அதே போன்று எந்த ஒரு மனிதன் உருவோடு இருக்கின்றானோ அந்த மனிதனுக்கு முழுவதுமாக மலக்குகளுடைய பாதுகாப்பு இருக்கின்றது. இந்த ஹதீஸ்கள் எல்லாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் நமக்கு நோய் வந்த பிறகு மருந்து தேவை கிடையாது. நோய் வருவதற்கு முன்பதாக நமக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை இஸ்லாம் நமக்கு அழகான முறையிலே கற்றுத் தருகின்றது. அப்ப இஸ்லாம் இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நமக்கு சொல்லக்கூடிய விஷயத்துல இன்னைக்கு நமக்கு என்னென்ன விஷயங்கள் சொல்லப்படுகின்றதோ அந்த விஷயத்தை முழுமையாக பேணி பாதுகாக்க வேண்டும். இன்னைக்கு எத்தனையோ விஷயங்கள் சொல்லப்படுது, நம்மளால் அசால்ட்டாக விடப்படுகின்றதா, ஆனால் அதுல எவ்வளவு விபரீதங்கள் இருக்கும் என்பதாக நமக்கு தெரியாது. அதுல விபரீதம் இல்லைன்னாலும் நமக்கு தெரியாது.
ஆனால் அதை பேணி பாதுகாப்பது இஸ்லாத்தினுடைய கடமை. இஸ்லாம் சொல்லுகின்றது ஒரு விஷயம் வருவதற்கு முன்பதாக முன்னெச்சரிக்கையாக வளர்க்க வேண்டும் என்று நமக்கு இஸ்லாம் கற்றுத்தருகின்றது. கண்ணியத்திற்குரியவர்களே, இஸ்லாம் எல்லா விதத்திலும் நமக்கு துணையாக இருக்கின்றது. நாம தான் அதை தள்ளி வச்சிருக்கின்றோம். ஷரியத் நமக்கு எல்லா விஷயத்திலும் நம்மளோடு துணையாக இருக்கின்றது. நாம் தான் ஷரியத்தை தள்ளி வைக்கின்றோம். மாறாக அந்த ஷரியத்தை நம்மளோடு எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னார் நமக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் அந்த ஷரியத்திலும் இந்த இஸ்லாத்திலும் இருக்கின்றது. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த புனிதமிக்க இந்த ரமலானுடைய மகஃபிரத்துடைய நாட்களிலே நாம் அமர்ந்திருக்கின்றோம். மகஃபிரத் என்பது அல்லாஹ் தஆலாவை பெரிய பெரிய பாவத்தை செஞ்சுட்டு சில பாவத்தை செஞ்சுட்டு நம்ம எப்படி அல்லாஹ் இடத்துல மன்னிப்பு கேட்கிறது, அல்லாஹ் நம்மளை மன்னிப்பானா மன்னிக்க மாட்டானா, எந்த விதமான சிந்தனைகளும் வேண்டாம், எந்த விதமான சந்தேகங்களும் வேண்டாம். அல்லாஹ் யாரை வேண்டாலும் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கின்றார். ஒரு மனிதன் வரலாற்றில் சொல்லப்படும் ஒரு மனிதன் பாவங்கள் அதிகமாக செய்த மனிதன் தன்னுடைய மௌத்திற்கு முன்பதாக ஊர் மக்களிடத்தில் சொல்லுவாராம், நான் அதிகமாக பாவம் செய்து விட்டேன், அதனால நான் மௌத்தான பிறகு என்னை எரிச்சிடுங்க, புதைக்கலாம் செஞ்சிடாதீங்க, எரிச்சிடுங்க, எரிச்சு என்னுடைய சாம்பலை பாதியில கொண்டு போய் கடல்ல கரைச்சிடுங்க, பாதியை காத்துல விட்டுருங்க. என்னுடைய சாம்பலை எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் என்னுடைய சாம்பலை ஒன்று சேர்த்து என்னை மீண்டும் எழுப்ப முடியாது. ஏன்னு சொன்னா அல்லாஹ் இஸ்லாத்துல இருக்குது, எப்படியாவது மீண்டும் மனிதன் எழுப்பப்படுவான் என்பதாக என்னுடைய சாம்பலை கொண்டு போய் பாதியை கடல்ல கரைச்சிருங்க, பாதியை காத்துல கலக்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லப்படுகின்றது. அந்த மனிதன் அதே போலவே செய்யப்படுகின்றது. அதே போலவே செய்து முடிச்ச பிறகு சொல்லப்படுறது கிதாபும் இல்ல, அந்த மனிதன் மஹ்ஷருடைய மைதானத்துல அல்லாஹ் எல்லாவித சக்திகளும் படைத்த ரப்புல் ஆலமீன் அந்த மனிதனை மீண்டும் ஒன்று சேர்த்து எழுப்பி தன் முன்னால் நிப்பாட்டுவான். முன்னால நிப்பாட்டி, ஏன்டா நீ இப்படி செஞ்ச, ஏன் இப்படி செஞ்ச, அல்லாஹ் தஆலா கேட்பானா, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை கொண்டு நீ ஏன் செஞ்ச, நீ அவ்வளவு பெரிய பாவங்கள் செய்து கொண்டிருந்தாய், ஆனா கடைசியில எழுச்சி என்னுடைய சாம்பலை பாதி பாதியா கரைச்சிட சொன்னீங்க, ஏன்? அப்ப அந்த மனுஷன் சொல்லுவானா, அப்பே உன்னை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன், அப்படிப்பட்ட உடலையும் நீ திருப்பி ஒன்று சேர்த்து கொண்டு வந்திருக்க, அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய நரகத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கிற, அந்த நரகத்துல நீ என்ன போட்டுருக்க அப்படின்ற ஒரு பயத்துல, ரப்பின் மீது உண்டான ஒரு பயத்தில், ரப்பினுடைய அந்த நரகத்தினுடைய மீது உண்டான ஒரு பயத்துல நான் அப்படி சொன்னேன். ஆனால் அது எந்த விதத்திலும் பிரயோஜனம் தராம என்ன மீண்டும் நீ எழுப்பி கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லும்போது, நீ என்ன பயந்தியா அப்படின்னு சொல்லி, நீ என்ன பயந்தியா, என்னை பயந்து அப்படி ஒரு விஷயத்தை நீ செஞ்சியா அப்படின்னு கேட்பானா? ஆமா யாரப்பே, ரப்பே உன்னின் மீது உண்டான பயத்துல மட்டும்தான் நான் அந்த காரியத்தை செய்ய சொன்னேன் அப்படின்னு சொன்ன உடனே, என்னின் மீது பயம் கொண்டாய் அல்லவா, உனக்கு நான் மகஃபிரத்தை தந்து, உனக்கு எல்லா விதமான பாவங்களிலிருந்தும் நான் மன்னிப்பை கொடுத்து விடுகின்றேன், சொர்க்கத்திற்கு இழுத்துச் செல்லுங்கள் என்பதாக அந்த மனிதனை சொர்க்கத்தில் அல்லாஹ் தஆலா நுழைய செய்வார். எண்ணியத்திற்குரியவர்களை சொல்லப்படக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், நாம் செய்யக்கூடிய பாவங்களாக இருந்தாலும் சரி, நாம் செய்யக்கூடிய நன்மைகளாக இருந்தாலும் சரி, எல்லாமே இறைவனுக்கு பயந்ததாக இருக்க வேண்டும். இறைவனுக்கு பயந்து ஒரு காரியத்தை நாம் நிச்சயமாக செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலாவுடைய கருணை நம்ம மீது வரும். அல்லாஹ்வுடைய கருணை நம்ம மீது வந்துவிட்டது என்று சொன்னால், அவருடைய மகஃபிரத் பாவம் மன்னிப்பு நம்ம மீது வந்துவிடும். அதுவும் கிடைத்து விட்டது என்று சொன்னால் நரக நெருப்பிலிருந்து முழுமையான விடுதலை நமக்கு கிடைத்துவிடும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, இஸ்திக்ஃபாரை அதிகப்படுத்துவோம், அல்லாஹ்விடத்தில் பாவம் மன்னிப்பு அதிக தேடுவோம். இந்த ரமலானிலே இந்த கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மனிதர்களுக்கு அல்லாஹ் தஆலாவிடத்திலே பாதுகாப்பு தேடுவோம், உடல் சுகாவை தேடுவோம் அல்லாஹ்விடத்திலே. அதே போன்று இந்த கொரோனாவிற்காக அதற்கு எதிராக எத்தனையோ நபர்கள், எத்தனையோ மனிதர்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய வாழ்வாதாரங்களுக்காக வேண்டியும், அவர்களுடைய குடும்பங்களுக்காக வேண்டியும், அவர்களுடைய உடல் நிலைகளுக்காக வேண்டியும் ஆசிரியத்துக்கும் சென்றதும் அல்லாஹ் தஆலாவிடத்திலே துஆ கேட்போம். வல்ல ரஹ்மான் அனைவர்கள் மீது கிருபை செய்வதாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.